வெல்கம் பேக் டு ஜோகிரிட்டி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் 9th அனிவர்சரி வரப்போகுது கைஸ். அதுக்கான அப்டேட்லாம் நம்ம சொல்ல போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று கைஸ். கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆரில் 10 அளவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சில கன்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டா ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகும் கைஸ். அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா உதவிகரமாக இருக்கும். நீங்கள் அது எனிமி அடித்தாலும் கிடைக்கும், நீங்களாலும் யூஸ் பண்ணாலும் கிடைக்கும் கைஸ். பாருங்கள் 9th அனிவர்சரி அடிப்பேன் பாருங்கள். ஹெட்ஷாட்லாம் சும்மா தானாகவே ஒரு கழுத்துக்கு வச்சாலும் கொஞ்சம் ஹெட்டு கொள்கிற மாதிரி கர்னா கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்களா. ஏடனும் போடுற ஏடனில் உழாது கைஸ். ஏதோ ஒரு சில கண்ணுக்கு தான் கைஸ் சொல்லும் அடி. அந்த கன்று எப்படின்னா எப்படி சொல்கிறோம், ஒரு தரமான ஸ்கின்னு வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் கைஸ். அடுத்து போயிடலாங்க 9th அனிவர்சரிக்குள்ளது. இந்த பிஆரில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சேஞ்ச் தான் கைஸ். இதெல்லாம் கைஸ் பவர் 2 பவர் வரும். 9th அனிவர்சரிக்கு மட்டும் விட்றாங்க அந்த பவர்லாம். இந்த ஆஸ்கரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆரில் 9th அனிவர்சரி போனீங்கன்னா அங்கங்கே வானவெடிக்கெல்லாம் வெடிப்பாங்க. 7th அனிவர்சரி கிட்ட மாதிரி அங்கங்கே வானவெடிலாம் வெடிக்கும் கைஸ். அடுத்து 9th அனிவர்சரிக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும் ஈவெண்ட்டு. உள்ளே போனீங்கன்னா இதான் கைஸ் மெயின் பண்டில். யாருக்குன்னு நான் போஸ்ட்டு போட்டிருப்பேன். நம்மளாம் பண்ணுவோம் சேனலில் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இதாங்க கைஸ் 2 லாபிஸ். ஒன்று கிளாசிக்கல் லாபி, இல்லைனா பார்ட்டி லாபின்னு ஒன்று கைஸ். கிளாசிக்கல் லாபினா வழக்கம் போல் தான் கைஸ் இருக்கும். பார்ட்டி லாபினா இந்த மேலே சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டவுன்லோட் பட்டன் கிட்ட. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதாங்க நவுண்டுக்கலாம், ஜம்ப் அடிக்கலாம், குளிஞ்சிக்கலாம். கொஞ்சம் பார்த்து அங்கெல்லாம் வந்து நூப் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு சில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க கைஸ் அது. அடுத்து போயிடலாம். இதாங்க இப்படி தாங்க ஈவெண்ட் இருக்கும். பண்டல் அதாங்க கைஸ். இதாக இருக்கா கைஸ். இதாங்க இப்படி தாங்க ஒரு 9th அனிவர்சரி 51 நாள் போல் 40 நாளுக்குள்ளே தான் இருக்கும். டக்குன்னு பார்த்து எடுத்துடலாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க, மேஜிக் கியூப் கொடுப்பாங்க, இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும் அங்கங்கே. இப்போ இன்னும் ஃபேக்ட்ரியெல்லாம் நடுவில் வந்து ஃபுட்பால் இருந்தது, அதுக்கெல்லாம் 9th அனிவர்சரி மாதிரி போட்டுருவாங்க கைஸ், செட்டு போட்டு. அடுத்து பேர் பார்த்திங்கன்னா இதான் இப்படி தான் கைஸ் இருக்கும் ஸ்டேஜு. சைடு பவர் புது பவர் வரப்போகிற கேரக்டர்லாம் சைடு பேனர் மாதிரி போட்டு விட்ருப்பாங்க. இதை இப்படி தான் கைஸ் இருக்கும். கிட்ட போய் யூஸ் கொடுத்தீங்கன்னா அது கலர் லைட்டாக மின்ற மாதிரி மொதல் டாஸ்க் முடிச்சா இப்படி தான் கைஸ் வரும். அப்டேட் இன்னும் முழுசாக கிடைக்கல கைஸ். அதான் கைஸ் அப்படி தெரியுது. நீங்கள் பார்க்கலாம் இப்படியாடா கிடைக்கும்னு யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது கைஸ். இது இருக்கா கைஸ். நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா கால் பெருசாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் அப்படி கொடுப்பாங்க கைஸ். கை கால் அந்த மாதிரி பெருசாகும் கைஸ். ஒரு சில இது நீங்கள் டாஸ்க் முடிக்க இந்த இப்படி தான் கைஸ் கிடைக்கும் கிஃப்ட்டு போனீங்கன்னா. இன்னும் நமக்கு முழுசாக கிடைக்கலனாலும் நமக்கு அரைக்குறையாக தெரியுது. முழுசாக கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்காங்க கைஸ். இப்படி தான் கைஸ். நான் இருக்குன்னு சொன்னேன், திரும்பி காமிச்சா கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் கைஸ், கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் புதுசாக வரக்கூடிய இது வந்து வாய்ஸ் மெசேஜ் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 9th அனிவர்சரி வாய்ஸ் மெசேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரனேட் ஸ்கின்னு, அடுத்து ஒரு லேம்புகனிக்கான ஸ்கின் நினைக்கிறேன் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்க்க பங்கமாக இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. கொடுக்கலாம் பண்டலு கைஸ். யாருக்குன்னு போஸ்ட்டு போட்டுருவேன். இந்த பண்டல் தான் கைஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. போய் நல்லா ஒர்த்தான பண்டல் கைஸ். மாஸ்க் தரமான ஒர்த்து இதுக்கு. மாஸ்க் வேணால் எடுக்கலாம். அடுத்து போயிடலாம் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா அதான் கைஸ் நான் சொன்னது, அந்த கை கால் தலை நம்ம அது எதாவது சொல்லுவாங்களே சோசியல் மீடியா பார்த்திங்கன்னா ஒரு சுற்றில் உண்டா அதை அடித்து தலை பெருசாகுமா அந்த மாதிரி தாங்க எல்லாத்துக்கும். உடம்பு தனியாக சின்னதாக வர மாதிரி, தலை பெருசாகிற மாதிரி, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கை மட்டும் பெருசாகிற மாதிரி, தலை மட்டும் உடம்பு மட்டும் பெருசாகிற மாதிரி, கை சொன்னால கை மட்டும் பெருசாக மாதிரி, கால் பெருசாக மாதிரி போட்டு காமிச்சோம்ல அதான் கைஸ் இது. இப்படி தான் கைஸ் கீழே இருக்கா லைனாக டைம் போட்டு அதான் கைஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரண ஐட்டம் எக்யூப்மெண்ட்ஸு. இது வந்து இது. அடுத்து நம்ம போயிடலாம் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் கியூப் பற்றி தான் கைஸ் சொல்ல போகிறோம். மேஜிக் கியூப்பு ஏற்கனவே திரும்பி காப்பி இதான் கைஸ் மேஜிக் கியூப்பு. பார்த்திங்கன்னா 9th அனிவர்சரி மேஜிக் கியூப்பு தான். அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான்னு சொன்னோம்ல, அந்த அமௌண்ட்டு பிக்சர் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் முழுசாக கிடைக்கல, வெறும் பிக்சர் வேணால் நான் காட்டுவேன் கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும் அந்த அமௌண்ட்டோட பிக்சர். இதுவும் போஸ்ட்டு போட்டிருப்போம் நம்ம சேனலில். இப்படி தான் இருக்கும். எப்படி வரும்னு முழுசாக தெரியல. தியரி வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாம் தெறிக்கி விட்டு வந்துடுங்க கைஸ். இந்த மாதிரி வீடியோ ஃபிக்ஸ்டு ஸ்கின் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு தோணுது கைஸ். ஒரு சில யூடியூபர்ஸ் என்னென்னா ஃபிக்ஸ்டு ஸ்கின் ஃப்ரீயாக கொடுப்பேன்றாங்க. ஒரு சிலனா இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் கைஸ் வரும். லிமிட்டட் டைம் தான்.
ஒரு நாள் கொடுக்காங்கன்னா அதில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்தீங்கன்னா உங்கள் லக்கு ஃப்ரீயாக கொடுக்க 9th anniversary கொடுக்கலாம். கரீனா நல்லவங்க கிடைக்காங்களே, நல்லவங்க கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஃப்ரீயாக கொடுத்தா லக்கு தான் கைஸ். என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப உதவி வருமா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.